தமிழ் தேசிய மாநாடு, இப்ப தமிழ் தேசியம் பத்தி நம்ம தமிழ்நாடு நிறைய பேச்சு நடந்திருக்கு. நீ சொன்ன மாதிரி சீபா ஆதித்யநாதனுடைய கட்சி தொடக்கம், இயக்கம் தொடக்கம் நிறைய நடந்திருக்கு இல்லையா? இப்ப அதோடைய தாக்கம் தான் நம்ம இன்னைக்கு வந்து தமிழ் தேசத்தை பத்தி அமெரிக்கால உட்காந்து, அமெரிக்க மண்ணில் உட்காந்து பேசிட்டு இருக்கோம். இந்த மண்ணில் முதல் முறையா இப்ப தமிழ் தேசியம்னு ஒரு மாநாடு நடத்தப்படும்ல, அதை வந்து இப்ப தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் இல்ல தமிழ் ஈழத்துல நடக்கிறதுக்கும் இல்ல இப்ப அமெரிக்கா நடக்கிறதுக்கும் என்ன ஒரு சிக்னிபிகன்ட், லைக் என்ன ஒரு யூனிக்கான இதை பாக்குறீங்க இங்க நடக்கிறதுல? ரொம்ப நுணுக்கமான கேள்வி சங்கர். இது வந்து இத வந்து நீங்க வந்து ஆக்கப்பூர்வமா கேக்குறீங்க. அதே என்னுடைய சில நண்பர்கள் விமர்சனமாவும் கேட்டிருக்காங்க. அதாவது நக்கல் தொனியில. என்னன்னா, இங்க நீங்க மாநாடு போட்டுக்கு இது தமிழ்நாட்டுல மாற்றத்தை கொண்டு வந்துட போறீங்களா? அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க வந்து அதை கொண்டு வந்துடுறாங்க இல்லைங்களா? அது என்ன, அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்து அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு. இப்ப நம்ம அது அவங்கள விட்டுருங்க, நம்ம அவங்களுக்காக பதில் சொல்லு. இப்ப அமெரிக்காவில ஒன்று கூடல் அப்படிங்கிறதே நீங்க போய் பாத்தீங்கன்னா, டயஸ்போராவுடைய பங்கு இன்னும் ஒண்ணு இருக்கு. காலத்தின் கட்டாயம் இப்ப உலகமே வந்து உலகமயமாக்கல்ல சுருங்கி இருக்கும் பொழுது, நாடு விட்டு நாடு குடிபெயர்றதுங்கிறது ஒவ்வொரு இனத்துக்கும் தவிர்க்க முடியாத ஒரு நிலைப்பாடு. ஆமா. சரி, இப்ப நம்ம வந்து ஓரளவுக்கு படிச்சுட்டு தகுதியின் அடிப்படையில இங்க வந்திருக்கோம். ஆனா இதே அமெரிக்காவுக்கு அகதிகளா வந்தவங்க இருக்காங்க. இதே இதா வந்து போர் இதா வந்தவங்க இருக்காங்க. இப்ப இந்த தென் அமெரிக்காவில இருந்து இதா வந்து வந்தவங்க எல்லாருக்குமான ஒரு புகலிடமா அமெரிக்கா போன்ற நாடுகள் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா இதற்கான சென்னை அப்படி போய் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல அமெரிக்கா. ஏன்னா ஆமா, மதுரையில இருந்து திருநெல்வேலியில இருந்து மற்றவங்க எல்லாரும், ஆந்திராவில இருந்து எல்லாருக்குமே வேலை வாய்ப்புக்கான ஒரு திரைப்பட உலகமா இருந்தது சென்னை. அப்ப சென்னைக்கு வரும்பொழுது அவங்க கிராமங்களை பிரிஞ்சு வந்தாங்க. இது என்ன கொஞ்சம் பெரிய ஸ்கேலு, நம்ம நாட்டை பிரிஞ்சு இங்க வந்து உட்காந்துருக்கோம். ஒரு காலத்துல வந்து சென்னை இருந்தது. அப்புறம் ஒரு காலத்துல வந்து லண்டன், இங்கிலாந்து குடிபெயர் இருந்தது, ஜெர்மனி இருந்தது, ஆஸ்திரேலியா இருந்தது. இன்னைக்கு தேதிக்கு அமெரிக்காங்கிறது உலகத்துல லேண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. எல்லாம் தகுதியின் அடிப்படையில நம்ம வந்து இங்க இருக்கிறோம் இல்லைங்களா? இந்த தகுதியின் அடிப்படையில நம்ம இருக்கும் பொழுது நம்ம ஊருக்கு போனாலோ இது பண்ணாலோ வந்து நல்லதோ கெட்டதோ ஆங்கிலம் அப்படிங்கிறது வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு தகுதி ஆயிட்டுது. ஒரு சர்வைவல், ஒரு தப்பி பிழைக்கிறதுக்கான ஒரு கருவியா மாறிட்டுது. அதை வந்து இங்க இருக்க ஆட்சியாளர்கள் வந்து ரொம்ப நுணுக்கமா பிடிச்சுக்கிட்டு, இதை படிச்சா நீ பொழைச்சிக்கலாம்னு சொல்லி அதன் பின்னாடி ஓட விட்டு அவங்க தங்க தமிழ் வந்து நம்ம தாய்மொழி தமிழ்ங்கிறத கூட வந்து வெளியில சொன்னா வெக்கக்கேடுங்கிற ஒரு மனோநிலையை வந்து இன்னைக்கு உள்ள இளைஞர்களுக்கு வந்து ஏற்படுத்திட்டாங்க. நீங்க 2 வார்த்தைக்கு மேல நீங்க நானா வேறுபாடு விடுங்க, லா வேறுபாடு அதெல்லாம் விடுங்க. அவங்களுக்கு வந்து வார்த்தை வேறுபாடே தெரியல. இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக், வேர்டு மிஸ்டேக்கே. அப்படி வந்து தமிழ் வந்து ரொம்ப சீரழிஞ்சு நிலையில இருக்கு. நம்ம ஒரு தலைமுறை, இந்த 2ஆம் கட்ட தலைமுறை மாதிரி நம்ம அது மாற்றம் ஏற்படும் பொழுது நம்ம இந்தியாவில் வளர்ந்ததுனால, தமிழ்நாட்டில் வளர்ந்ததுனால நம்ம இங்க வந்துட்டோம். இப்ப அமெரிக்கா எப்படி உலகத்துக்கான ஒரு குறியீடா, வளர்ச்சிக்கான குறியீடா, நல்லதோ கெட்டதோ இங்க அமெரிக்காவில் வெற்றிகரமா ஒருத்தவர் இருக்காரு அப்படின்னா அவரு வந்து ஒரு அறிவுத்துறையில கொஞ்சம் நம்ம ஊர்ல அப்பதான் வந்து அங்கீகரிப்பாங்க. பரிதாபமான நிலைமை. அத வந்து நம்ம போய் நம்ம ஊர்ல வந்து என்ன இருந்தாலும் அமெரிக்காவில போய் வெற்றிகரமா வந்து அவருக்கு ஏதோ இருக்கு போல் இருக்குப்பா அப்படின்னா அமெரிக்காவில செய்யறாங்க இல்லையா? அப்படின்னா உங்கள் பக்கம் வந்து திரும்பி பார்க்க வைப்பதற்கு நாம் அமெரிக்காங்கிறதனுடைய ஒரு பாசிட்டிவ் சைட பயன்படுத்திக்கிறோம். இதை நீங்க தமிழ்நாட்டில் நடந்தா ஏதோ தெருமுனையில 10 பேர் கூடி பேசுறாங்க, அது மாதிரி 10ஓட 11 போயிருக்கும். நீங்க அது உலகத்துல எங்க நடந்தாலும் நம்ம அமெரிக்காவில வந்து அறிவின் அடிப்படையில வந்து தகுதியின் அடிப்படையில வாழ்ந்துகிட்டு இருக்க நம்ம இங்க வந்து உங்களுக்கே இன்னைக்கு கூட நீங்க கணினியில உங்களுக்கு அலுவலக வேலைகள் இருக்கும், நீங்க அதை எடுத்து பாடணும். இவ்வளவு நேரத்துக்கு மத்தியிலையும் கலை கலாச்சாரத்துக்கும் கொண்டாட்டங்களுக்கும் கூடுவதில் தவிர்த்துட்டு ஒரு மாநாட்டு ஒருங்கிணைப்ப தமிழர்கள் இது வந்து என்னன்னா காலம் நமக்கு அளிக்கின்ற பயிற்சி பட்டறை. ஜனநாயகத்தை வந்து ரொம்ப எளிமையா எடுத்துறாத.
இது வந்து வந்து ரொம்ப ரொம்ப அவ்வளவு லேசுப்பட்டது கிடையாது இது. அப்ப நீ வந்து இதுக்கான பயிற்சியை எடுத்துக்க அப்படின்னு சொல்லி நமக்கு காலம் கையளிச்சிருக்கிற பயிற்சி. அதை வந்து தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு அவங்க சிந்திப்பாங்க. இப்ப இவ்வளவு பேர் ஒண்ணு கூடி இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் ஒருங்கிணைஞ்சிருக்கிறாங்கன்னா, ஓஹோ! தமிழ் தேசியம் வந்து ஒரு புறக்கணிக்கப்பட முடியாது. அதுக்குள்ள ஏதோ ஒரு இன்டலெக்சுவாலிட்டி இருக்கு. அதுக்குள்ள நமக்கு ஒரு தேவை இருக்கு. அ இன்னைக்கு நீங்க இன்னொரு பக்கம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, என்னுடைய நண்பர்களே முதல்ல என்ன வந்து ரொம்ப கிண்டல் பண்ணுவானுங்க. நான் வந்து என்னுடைய வாய்ப்பு வந்து நான் வந்து கர்நாடகத்துல பெங்களூர்ல 5 வருஷம் பணியாற்றினேன். அதுக்கப்புறம் அ ஹைதராபாத்ல வந்து 2 வருஷம். ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நண்பன் அவன் வந்து போய் பார்த்தீங்கன்னா, பக்கா இந்திய தேசியவாதி. அதாவது வந்து என்னடா தமிழன் பேசி நீ இப்ப பெங்களூர்ல வந்து வேலை பார்க்கலையா? நீ வந்து ஹைதராபாத்ல வந்து வேலை பார்க்கலையான்னு என்ன விமர்சனம். அவன இப்ப நான் சமீபத்துல அமெரிக்காவுல சந்திச்சேன். அவன் தமிழ் தேசியவாதியா மாறி நிக்கிறான். சிறப்பு ஆமா. சிறப்பு. என்னடான்னு கேட்டா, அவங்க ம், அங்க புறக்கணிக்கப்பட்டாங்க பார்த்தீங்களா? ம். அதை உணர்ந்தும் போது தான் அவன் வந்து அத ரியலைஸ் பண்றான். புரியுது. அப்ப தமிழ் இளைஞர்கள் எம்.ஏ படிச்சுட்டு, எம்.எட் படிச்சுட்டு, எம்.ஃபில் படிச்சுட்டு, பி.ஹெச்.டி பண்ணிட்டு, நீ Zomatoல போய் பழுக்க பழுக்க நீ வந்து வெயில்ல போய் உனக்கு உணவ நீ போய் குடுத்துக்கிட்டு இருந்த அப்படின்னா, வேலை ம், வாய்ப்புகள் வந்து ஆசிரியர்கள் வந்து ஓய் எல்லாமே ரிட்டயர்மென்ட்க்காக தானங்க. அந்த க அந்த 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 வயதான காலகட்டத்தில பீஸ்ஃபுல்லா போணுங்கிறதுக்கு தானே, நான் வந்து பிள்ளைகளுடைய கல்விய நான் பார்த்துக்கிறேன். என்னுடைய ஓய்வு காலத்த நிம்மதியா வையின்னா, அந்த நிம்மதிய கெடுத்து இப்படி ம். வந்து எல்லா இடத்துலயும் அடி வாங்கி இ நிமிர்ந்தவங்க தான் கடைசியில வந்து ஏதோ ஒரு அடிப்படை கோளாறு இருக்கு. அ இத வந்து நம்ம வந்து தகவமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு என்னன்னு அதே அடிப்படையில தான் நாமளும் ஒண்ணு கூடுறோம். இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லா தரப்புலயும் நான் பதில் சொல்லிட்டேன்னு புரியுது, நெனைக்கிறேன். புரியுது, புரியுது. ரொம்ப சிறப்பு. இது காலத்தின் தேவை. இது வந்து ஒரு அறிவு தளத்துல நம்ம இயங்கணும். உணர்ச்சிகள் எல்லாம் கடந்து வச்சுட்டு, யாரும் நம்ம சவால் விடல. நம்ம பலத்த காட்டல. நம்ம ஒருங்கிணைகிறோம். இது க வந்து நம்ம எதிர்கால இளைஞர்கள், சகோதர, சகோதரிகள் நமக்கு பின்னாடி வர்ற தலைமுறைகளுக்கு நம்ம வழிகாட்டியா இருக்கணும். தமிழ் இனம் தலை நிமிர்ந்து நிக்கணும். அதனால தான் நம்ம இத செய்றோம். சிறப்பு. இப்ப இப்ப அமெரிக்கா வந்து இப்ப நீங்க சொல்றது எனக்கு ரொம்ப இதா புரிஞ்சுது. பட் என்னன்னா வந்து இன்னும் ஒரு அடிப்படை இன்னொன்னு ஒரு இது ஆட் பண்ண ட்ரை பண்றேன். இப்ப அமெரிக்கான்றது வந்து இப்ப இங்க இருக்க பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க ரிசர்ச் ரிலேட்டடான இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. அதேபோல வந்து உலக உலகத்த ஒரு வல்லாதிக்க நாடா அமெரிக்கா இருக்கு. ஒரு டெவலப்மெண்ட் கண்ட்ரியா இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து ஒரு மாநாடு நடத்துறப்ப அதுக்கான அ விசிபிலிட்டி அதிகமா இருக்கும் இல்லையா? அதுவும் ஒரு காரணமா இருக்கும் ஆமா, இல்லையா? ஆமா, ஸோ ஆமா. அந்த விசிபிலிட்டி தான் நம்ம இப்ப தமிழ் தேசியவாதிகளுக்கு மிக முக்கியமா தேவைப்படுறது வந்து, ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்க ஊடகங்களோ, இல்ல மத்த உலக நாடுகள்ல இருக்க ஊடகங்களோ இல்ல நம்மளுக்கான மன்னிக்கணும் சங்கர். சொல்லுங்க. 1893 விவேகானந்தர் வந்து சிகாகோவுல உலக சமய மாநாட்டுல உரையாற்றினார்ன்னு சொல்றாங்க இல்லீங்களா? ஆமா, ஆமா. அந்த சமய மாநாடு வேற ஏதாவது நாட்டுல இருந்திருந்ததுன்னா, இந்த விளம்பரம் யாரும் வந்திருக்கும். பேசியிருக்க மாட்டாங்க. கரெக்ட். யாரும் பேசியிருக்க மாட்டாங்க. ம். அதேதான், அதேதான். நீங்க தொடருங்க. இல்ல அதுதான். ஸோ அதுதான் சொல்ல வந்தேன். ஸோ அந்த முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நமக்கு ஆரம்பத்துல இருந்தே தமிழ்நாட்டு ஊடகங்கள்ல நம்மள வந்து யார் தமிழன்ற அந்த எப்பயுமே ஒரு எதிர்மறையான ஒரு தோற்றத்தை தான் உருவாக்குனாங்க தமிழ் தேசியவாதிகளுக்கு. இல்லையா? இனவாதிகள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பெரிய மாற்றத்த ஒரு இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய மாற்றத்த பார்க்கிறோம். ஸோ அதே போல ஒரு அமெரிக்கா போல ஒரு ஒரு பெரிய ஒரு வளர்ந்த நாட்டுல இது வந்து தமிழ் தேசியர்கள் ஒன்று கூடுறாங்க. தமிழ் தேசியர்கள் வந்து பல திட்டங்களை செயல்படுத்த முனைகிறாங்கன்றப்ப அதுக்கான விசிபிலிட்டி அதிகமா கிடைக்கும்ன்றது ஒரு பாயிண்ட் நான் ஆட் பண்ண ட்ரை பண்றேன். வேற ஒண்ணும் இல்ல. இன்னொரு அதே விஷயம் இப்ப வந்து இப்ப எனக்கு நேட்னாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நேட்டோட மிக முக்கிய நோக்கம் என்ன? இப்ப மற்ற அமைப்புகள் இருக்குல்ல, ஃபெட்னா இருக்கு, அதே போல மற்ற அமைப்புகள் தமிழ் சங்கங்கள்லாம் இருக்கு. ஸோ இதுல இருந்து என்ன விதத்துல இது வந்து டோட்டலி வேறுபட போகுது? அது மட்டும் வந்து சொல்ல முடியுமா? நாட்னா ஆ இப்ப ஃபெட்னா நான் முன்னாடியே சொல்லியாச்சு. அது வந்து ஒரு ஆமா, கலை கலாச்சார அமைப்பு. அது ஒரு நம்ம அதுல எல்லாரும் இணைஞ்சுப்போம். இப்ப நம்மளும் ஃபெட்னால பங்கேற்போம். ஆமா. இது பண்ணுவோம். அங்க வந்து நீங்க வந்து அ அது ஒரு தளம் இல்லீங்களா? அது ஒரு தளம். இன்னொரு பக்கம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, அ இப்ப தமிழ் சங்கங்கள். அது ஒரு தளம். அ இந்த 2 தளத்திலயுமே நீங்க போய் பார்த்தீங்கன்னா, நுணுக்கமான அரசியல் நம்மளால வந்து பேச முடியாது. தமிழர் புரியுது. நலனா கூட இருக்கலாம். ஆ எ மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா, இப்ப ஒரு ஒரு இயற்கை சேதம் வந்துடுது. ஒரு பகுதிகள்ல வந்து புயல் அடிச்சு இப்ப ஏதோ ஆயிருக்குன்னா, ஆ அத வந்து நம்மளால ஒரு இரங்கல் தீர்மானம் தான் போட முடியும். ஒரு ஃப்ளையர் தான் வந்து நம்மளால பப்ளிஷ் பண்ண முடியும். ஆ உண்மதான். அப்ப இதுக்கான ஒருங்கிணைப்போ, போக்குவரத்தோ அப்படிங்கிறத வந்து நம்மளால வந்து நான் சொல்றது பெரிய அளவுல. சின்ன அளவுலயும் சரி, ம். பெரிய அளவுலயும் சரி.
இப்ப நம்ம வந்து இங்க எல்லாமே கெஸ்டா இருக்கிறோம். புரியுதுங்களா? இங்க வந்து நம்ம விருந்தினர்கள் தான். அந்த விருந்தினர்கள்ல அவங்க என்ன பண்றாங்க, இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். அவங்க ரொம்ப நுட்பமா சில ஐகான்ஸ்ன்னு சில பேர கொண்டு வந்து இவங்க வந்து பிம்பப்படுத்துறாங்க. அ இவரு மாரி யாரும் கிடையாது. இன்ஃபாக்ட் நீங்க போய் சொன்னீங்கன்னா, கீழடிய கண்டுபிடிச்சதே சு. வெங்கடேசன்ட்டாங்க. அவர் அவருக்குரிய பங்களிப்ப நம்ம மறுக்கல. ஆனா கீழடிக்கும் சு. வெங்கடேசனுக்கும் என்னங்க சம்பந்தம்? என்ன சம்பந்தம்? கரெக்ட் தான். அவரு வந்து இந்த ஆஸ்தான வித்வான் மாரி, நிலைய வித்வான் மாரி சில பேர வச்சிருப்பாங்க. அவங்கள எல்லாரையும் நீங்க கூட்டிட்டு வாங்க. நாங்க தப்பு சொல்லல. ஆனா, சில பேர் வந்துரவே கூடாது அப்டின்னும் அ இவங்க பண்ணுவாங்க பாருங்க. இல்ல அதான் மறைமுக அரசியல் இருக்காது. எனக்கு நானும் பல அமைப்புகள் இருக்கிறது எனக்கும் தெரியும். மறைமுகமா அரசியல் இருக்கும். ஆனா நேரடியா பேச மாட்டாங்க. அந்த நேரடியா சிக்கல் பேச இருக்கு. மாட்டாங்க இல்லீங்களா? ஆமா. அப்போ அதுக்கு ஒரு மாற்று தளம் நாட்னா. மாற்று தளம்னா நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு எ எ நான் வந்து என் குடும்ப தலைவர்களை, என் தேச தலைவர்களை, எங்களை வாழ வைத்தவர்களை, எங்களுடைய மொழிக்கும், இனத்துக்கும் பங்காற்றியவர்களை, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஆனா நாங்க வந்து அங்கீகரிக்கிறோம். அப்ப அமெரிக்க மக்கள் முன்னாடி இப்படியும் இருக்கு அப்படிங்கிற வேற ஒரு இப்படியும் தலைவர்கள் இருக்காங்க. இப்படியும் அறிவாற்றல் உள்ளவங்க இருக்கிறாங்க. இப்படியும் இந்த தளத்துல எழுத்தாளர்கள் இருக்காங்க. அப்படிங்கிற இடத்த வந்து நம்ம அறிமுகப்படுத்துறோம். இதனால என்ன ஆகுதுன்னா, ஒரு அரசியல்னால என்னங்க ஒரு பீர் பிரஷர் தான் இல்லீங்களா? ஆமா. தமிழர்களை புறக்கணிச்சுட்டு நீங்க நாளைக்கு எந்த தமிழ் சம்பந்தமான நிகழ்ச்சியும் நீங்க நடத்துறீங்கன்னா, அது விமர்சனத்துக்கு உட்படும். இந்த இதுக்கு வந்து ஒரு செக் பாயிண்ட் மாரி, செக் அண்ட் பேலன்ஸ் மாரி, இவங்க இந்த மாரி ஒரு அமைப்பு இருக்காங்க. அதுல வந்து ஒரு 500 உறுப்பினர்கள் இருக்காங்க. 1000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த 1000 உறுப்பினர்கள் எல்லாம் கூட்டி நம்ம வந்து இதை சில விஷயங்கள கண்டிச்சு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியோ, வரவேற்று ஒரு தீர்மானம் நிறைவேற்றும்போது, இவங்களுக்கான ஒரு குரல் இருக்கு அப்படிங்கிற இடத்தை அந்த குரல் தான் நாட்னா. இதுவரைக்கும் நம்ம நம்ம ஊமையா இருந்தோம். நமக்கான அந்த இடமே இல்லாம, இடமே குடுக்காம வச்சிருந்தாங்க. அந்த இடத்த குடுக்க மாட்டாங்க. நம்ம தான் எடுத்துக்கணும்னு நம்ம எல்லாம் உணர்ந்த பிறகு இந்த நேட்னாங்கிற ஒரு அமைப்பு வந்து நம்ம உருவாக்கி இருக்கோம். ஆனா இது வந்து ஆக்கப்பூர்வமானது. நம்ம எதிர்வர மறையாற்றல. இல்லீங்களா? ம், ம். நீங்க வந்து எந்த அமைப்பா இருந்தாலும் கண்ணாடி மாரி தாங்க. நீங்க எங்கள சிரிச்சுக்கிட்டே பார்த்தீங்கன்னா, நாங்களும் சிரிச்சுக்கிட்டே உங்க முகத்த காட்டுவோம். நீங்க கோரமா உங்க முகத்த காட்டுனீங்கன்னா, நாங்களும் எங்க முகத்த கோரமா காட்டுறோம். அப்ப நீங்க உங்களுடைய குணாதிசயங்கள திருப்பிக்கீங்க. உங்களுக்கு அடிமனதுக்குள்ள தமிழர்களுக்கு எதிரா ஒரு செயல செஞ்சிட முடியுங்கிற எண்ணங்கள் இருந்ததுன்னா, நல்ல அழிரப்பர வச்சு இன்னைக்கே அழிச்சிருங்க. சிறப்பு. அதுக்கான ஒரு ஒரு அரணா நாட்னா வந்து உருவாகும். அதனுடைய மைய நோக்கம் இதுதான். தமிழர் நலம், தமிழர் உரிமை, தமிழர் வாழ்வு, ஊர்மை. தமிழர் ஊர்மை. உரிமை. ம். இத வந்து நேர்மையான வழியில இதை வந்து நம்ம வந்து அமெரிக்க மண்ல வந்து நம்ம கொண்டு போவோம். எதிர்கால தலைமுறைக்கு இந்த டயஸ்போரா குரூப்ல நம்ம ஆற்ற வேண்டிய பங்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. அவங்கள ஊக்கப்படுத்தி இப்ப டயஸ்போரா வந்து ஒரு நாள் உங்களுக்கு நம்ம அத துவங்கணும் வேற இதுல போயிட்டோம். ம், இங்க வந்து நம்ம வந்து எப்படி அத கத்துக் குடுக்குறோம்னா, அ ம். போட்டி பொறாமையா கத்துக் குடுக்கல. டயாஸ்போரா மூலமா தான் 2000 வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் யூதர்கள் அது அவங்க என்ன செய்றாங்கங்கிறத விட்டுருவோம். அவங்க ம். தங்களுடைய நலன வந்து பாதுகாத்துக்கிட்டாங்க. அ டயாஸ்போரா மூலமா தான் இன்னைக்கு அமெரிக்காவுல நீங்க போய் பார்த்தீங்கன்னா, இட்டாலியன் அமெரிக்கன்ஸ் வந்து நீங்க அவங்க ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போய் கார்னிவல்ஸ்லாம் போய் பார்த்திருப்பீங்க. அவங்க தங்களுடைய ஐடென்டிட்டிய தக்க வச்சிருக்கிறாங்க. ஆமா. ஆமா. கிரீக் அதே மாரி வச்சிருக்காங்க. அயர்லாந்து விடுதலையும் அப்படிதான் நடந்தது. ஐரிஷ் அவங்க வச்சிருக்கிறாங்க. ஸ்காட்டிஷ் அவங்க வந்து வச்சிருக்கிறாங்க. அ ம இந்த மாரி வந்து உணவகங்களே இப்ப அவங்க வந்து இது வந்து வ ம இந்த இட்டாலியன் ரெஸ்டாரண்ட், மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்ஸ்ன்னு அவங்க வந்து உணவுல துவங்கி கலை கலாச்சாரம் வரைக்கும் அவங்க இது இன்ஃபாக்ட் வந்து அமெரிக்கா இத வரவேற்குது இல்லீங்களா? ஆமா, ஆமா. உண்மதான். இன்ஃபாக்ட் ஆமா. அமெரிக்கா வந்து இத வரவேற்குது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதே தளத்துல தமிழர்களுக்கான அமைப்போ, இதோ கட்டமைப்போ எங்க இருக்கு? சரிதான். சரியான கேள்விதான். ம். அதனால இத வந்து நம்ம வந்து நீங்க வந்து தமிழ்நாட்டுல பேன் இண்டியான்னு ஒண்ண கொண்டு வந்து நீங்க இந்திய கதாநாயகனுக்கு படம் எடுக்கலாம். ஆனா நாம பேன் வேர்ல்டுல இருக்கிறோம். பேன் வேர்ல்டுல கரெக்ட். இருக்கும்பொழுது நமக்கான ஐடென்டிட்டி த அடையாளம் ரொம்ப முக்கியமானது. அதுதான் நாட்னாவனுடைய மைய கருவாவும் இருக்கு. மிக சிறப்பு, மிக சிறப்பு. அருமையா சொன்னீங்க. இப்ப எனக்கு அடுத்த கேள்வி என்னன்னா வந்து, இப்ப நான் இந்த நேட்னாவுடைய
குறிக்கோள்கள் மற்ற அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருக்கப்போ வந்து அதுல ஒரு வார்த்தை குறிப்பிட்டிருந்துச்சு. என்னன்னா, தமிழ்நாடு தமிழீழம் இரண்டும் தமிழர் தாயகம் போட்டிருந்தீங்க. அது ஜியாகிரபிக்கலி டிஃபைன் பண்றோமா, இல்ல வந்து தமிழர்கள் பெரும்பான்மை இருக்கிறாங்க அதை பேஸ் பண்ணி குறிப்பிட்டிருக்கோமா? அதுக்கான கரெக்டான சரியான விளக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றது. சரியான விளக்கம், என்னுடைய பெற்றோர்கள் அங்க இருந்தாங்க, அவருடைய பெற்றோர்கள் அங்க இருந்தாங்க, அவருடைய பெற்றோர்கள் அங்க இருந்தாங்க. எல்லாரும் நம்ம வாழ்ந்த இடம் அதுதான் இல்லைங்களா? நம்ம மூதாதையர்கள் வாழ்ந்த இடம். நம்ம போய் வேற எந்த இடத்தையும் வந்து உலகத்துல வந்து இது என்னதுன்னு நம்ம கேட்கல. நம்ம இருந்த இடம். அப்ப இதுல வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா ஒரு சில நீரோட்டங்கள்ல வந்து ஒரு சில விஷயங்கள் அடிபட்டு போயிடும். உதாரணத்துக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல வந்து பிரச்சனை இல்லாம இருந்தது. அரசியலா நீங்க அதை உணர்ந்துக்கணும் அப்படின்னா, அங்க வந்து எண்ணெய் வளம் 1933ல கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு எதிர்காலத்துல அடுத்த நூற்றாண்டுல இங்க வந்து மிகப்பெரிய எண்ணெய் சார்ந்த ஒரு வியாபாரம், அதுவும் உலக போக்குவரத்தை தீர்மானிக்க போறது, விலைவாசிகளை நிர்ணயிக்க போறதுங்கிறது உருவாயிட்டது. அப்ப இதுல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அணுக்கமா இல்லாம அங்க வந்து பவர்ஃபுல் கிளான்ஸ் இருக்காங்க. நீங்க மத்திய கிழக்கு நாடுகள்ல நீங்க போய் அரேபியர்கள் ஒரு கிளான், பாரசீகர்கள் அவங்க ஒரு கிளான், துருக்கியர்கள் அவங்க ஒரு கிளான். இப்படி வந்து இதுல வந்து இன்னும் நீங்க டீப்பா போலாம். அதுல இவங்க இந்த மூணுமே வந்து நீங்க போய் பாத்தீங்கன்னா 3 மெஜாரிட்டேரியன் இது, பாரசீகர்களும் டர்க்கிஷும் அராப்ஸும். இவங்களுக்குள்ள பொட்டி பாம்பா மாட்டிக்கிட்டவங்க குர்தின மக்கள். அவங்க இவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்தாங்க, இவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்தாங்க, இவங்கள்ட்ட கொஞ்சம் இருந்தாங்க பாருங்க. எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, அவங்க இருந்ததை 3ஆ பிரிக்கும் பொழுது அங்க சதைஞ்சிட்டாங்க, இங்க சதைஞ்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்க ஒரு வாழ்விடம் இல்லாம அவங்க போராட்டம் தொடர்ந்துகிட்டு இருக்கு. இப்ப ஆமா, கிட்டத்தட்ட நீங்க போய் புவியியல் ரீதியா நீங்க கேட்டதுனால சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டுக்கான இடத்தையுமே நீங்க போய் பாத்தீங்கன்னா, நம்ம இடத்துலதான் இருந்துகிட்டு இருக்கோம். நம்ம தாய் நிலத்துல நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அந்த தாய் நிலத்தை வந்து நிலத்தை இழந்துட்டீங்கன்னா எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. அப்ப இந்த நிலத்தை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அமைப்புல, இன்னைக்கு இருக்கக்கூடிய பாதுகாப்புல, வணிகத்துல, இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைப்புல கன்னடர்கள் எப்படி அவங்க மாநிலத்தை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறாங்களோ, தெலுங்கர்கள் எப்படி ஆந்திரா வந்து அவங்க இது பண்ணி அதற்குள்ள உரிமை போர் வந்து 2 ஆந்திரா தெலுங்கானான்னு அவங்க பிரிச்சுக்கிட்டு நிக்கிறாங்களோ, கேரளாவில் எப்படி கேரளா மாநிலம் உருவாக்குறதுக்கு தமிழ்நாட்டில இருந்த இடுக்கி மாவட்டங்கள்லாம் எடுத்து நம்ம தயாள பிரபு கொடுத்து பணிக்கர் விஷயங்கள்ல வந்து நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க இல்லைங்களா? இடுக்கிங்கிறது தமிழ் மாநிலம், தமிழ் மாவட்டம். அந்த மாவட்டத்தை இந்த இடுக்கிங்கிறது இன்னொன்னு நீங்க போய் பாத்தீங்கன்னா, இடுக்கி கொடுக்கப்படாம இருந்திருந்ததுன்னா தமிழ்நாட்டோட வழங்க என்ன சொல்றது, உங்க சொத்து அது. கேரளா வந்து நிலவழியில தொடர்பே பண்ணிருக்க முடியாது. இந்த மாவட்டம் 2ஆ பிரிச்சிருக்கோம். வடக்கு கேரளா, தெற்கு கேரளாங்கிற மாதிரி 2ஆ ஒரு கேரளா மாநிலமே உருவாக்கி இருக்க முடியாது. அப்ப நீ கேரளா மாநிலம் உருவாகாம அழிஞ்சு போன்னு நம்ம அந்த இடத்துக்கு சொல்ல வரல. அப்ப ஏன் சொத்தை எடுத்து நீ பண்றன்னா அந்த மக்களுக்கான உரிமைகளை நீங்க கொடுத்திருக்கணும் இல்லையா? 1956ல நீங்க வந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுது சங்கர், கேரளாவினுடைய பட்டியலை கேரளா உருவாக்கிக்கிட்டது. கேரளர்கள் யார் அப்படிங்கிற பட்டியலை இன்னைக்கு கேக்குறாங்க இல்லையா, யார் தமிழர்னு. இது சாதாரண கேள்வியா நினைச்சுக்காதீங்க. யார் கேரளருங்கிற அரசு பட்டியலை கேரளா உருவாக்கிட்டது. அன்னைக்கு வந்து திருவிதாங்கூர் சமஸ்தானம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய திருவாண்டம் பிளஸ் கன்னியாகுமரி 2 சேர்த்து தானே இருந்தது. இப்ப தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய நாடார்கள் மக்கள் வந்து குடிமக்கள் வந்து அங்க போய் குடியேறலையே. அவங்க வீடு அங்க இருந்தது. தெருவை நீ பிரிக்கும் போது அவங்க கேரளாக்காரங்களா ஆயிட்டாங்க, நீங்க தமிழ்நாட்டுக்காரங்களா ஆயிட்டீங்க. இப்ப நான் கேக்குற கேள்வி, அங்க இருந்தவங்க கேரளா அரசு பட்டியல்ல வரீங்களா? ஆனா இங்க நாயரும் நம்ம பட்டியல் மட்டும் 1935 பட்டியல் இல்லைங்களா? எவ்வளவு பெரிய சமூக அநீதி. இதைதான் மையப்படுத்தி இந்த உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன எல்லாம் வந்து நம்ம வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு, அந்த தாய் நிலத்தை காப்பாத்துறதுக்கு அந்த ஆவண விஷயங்களை செய்யணுமோ
முதல்ல நம்ம வந்து கால்ல நிப்போங்க, அப்புறம் பல்டி அடிப்போம், அப்புறம் டைவ் அடிப்போம் இல்லைங்களா? புரியுது, புரியுது. நீங்க அதை தக்க வச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து கார்ப்பரேட் வந்து எடுத்துட்டு போவாங்க. நாளைக்கு வந்து உங்க நான்லாம் நெய்வேலி நிலக்கரி சுரங்க அந்த பகுதிகள்ல வளர்ந்தவன். எனக்கு தெரியும். அந்த ஊர்ல போயிட்டு வந்த பிறகு பாத்தீங்கன்னா, அந்த சாலைகள் இல்ல. இன்னைக்கெல்லாம் வந்து கபளீகரம் செய்யப்பட்டு முழுங்கப்பட்டுடுது. இன்னைக்கு உலகம் வந்து நிலத்தை வந்து பாழடிக்க கூடாதுங்கிற அந்த இத நோக்கி போயிட்டு இருக்கு. மின் பூங்காக்கள் வர ஆரம்பிச்சுட்டுது. மின்னொளி வந்து வர ஆரம்பிச்சுட்டுது. அலைகள்லேருந்து மின்சாரம் எடுக்குறாங்க. இதுலேருந்து மின்சாரம் எடுக்குறாங்க. இவ்வளவும் ஆக்கப்பூர்வமா நிலத்தை வந்து பாழாக்குனா, வரிஞ்சு கட்டிக்கிட்டு அந்த முப்போகம் விளையறக்கூடிய அந்த டெல்டா விளைஞ்சு நிக்கிற மண்ல நீங்க வந்து கொண்டு வந்து இதெல்லாம் வந்து உன்னால உருவாக்கவே முடியாது. எவ்வளவு வன்மம், எவ்வளவு வக்கரம் உனக்கு. இத புரியுது. கேட்கறதுக்கு என்ன இருக்கு? உங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? சொல்லுங்க பாப்போம். உண்மைதான், உண்மைதான். அப்ப ஒரு ஒரு தெளிவு தான் நான் சொல்றேன் சங்கர். என்னன்னா, ம். ஆ இயேசுநாதர் வந்து விவிலியத்துல சொல்லுவாரு. அவரு சொல்லல. சொன்னத எழுதியிருக்கிறாங்க. அவரு சொன்னாருன்னா, அவரு விவிலியமா சொல்லல. பைபிளா சொல்லல. அவரு ம், ம். வாசகங்கள் தொகுப்பு தான் விவிலியம். அவர் என்ன சொல்றாருன்னா, எதனுடைய ஒரு மரத்தினுடைய பலன் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது, அதன் கனிகளை வைத்தே தீர்மானிக்கப்படுதுங்கிறாரு. ம். நீங்க அந்த மரம் கிளை பெருசா இருக்கு, நிழல் குடுக்குது. அ ம எப்படி ஆஹா, ஓஹோன்னு அத நீங்க வர்ணிக்கலாம். அது வளர்ற வரைக்கும் தெரியாது. அது வளர்ந்து கிளை பரப்பி நிக்கும் பொழுது, அது விஷக்கனிகளை கொடுத்து, உங்க அ தெருவுல இருக்கிற பிள்ளைகள் போய் அந்த விஷக்கனிகளை பறித்து சாப்பிட்டு உயிரிழக்க நேர்ந்தால், அவர் அதையே சொல்றாரு. ம். அதை வெட்டுவதற்கான கோடாரி அதன் மரத்தடியிலேயே சாத்தி வைக்கப்பட்டிருக்கணும்ங்கிறாரு. இத நீங்க தவிர்க்கவே முடியாது. இந்த மரத்த உண்மதான். யாருமே காப்பாத்த முடியாது. அப்ப நாம விஷக்கனிகளை சாப்பிட்டுட்டே இருக்கிறோம். நமக்கு விஷக்கனிகளா ஊட்டப்பட்டுட்டு இருக்கு. மது விஷக்கனி. கரெக்ட்டா. தமிழீழம் ஒரு விஷக்கனி. நமக்கு தரிசனம் பண்ணது. தமிழ் கல்வி புறக்கணிப்பு ஒரு விஷக்கனி. தமிழர்கள் வேலை வாய்ப்பு பிடுங்கப்படுறது ஒரு விஷக்கனி. இயற்கை வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு நிர்மூலமாக்கப்படுறது ஒரு விஷக்கனி. இந்த விஷக்கனிகளை கொடுப்பது யார்? விவாதத்துக்கு வாங்க. அப்ப கரெக்ட்டா. என்னை என்னை தற்காத்துக்கிறதுக்கும், என்னுடைய நிலத்தை பாதுகாக்கிறதுக்குமான விழிப்புணர்வும், அது உன் தாய் பாரதியார் சொன்ன மாரி தான். இது வந்து உன் நிலம். அதனுடைய புதல்வர் நீ அப்படிங்கிற உணர்த்துவதற்கான அந்த குறிப்பீடு தான் அந்த அந்த நல்லவேளை அந்த இத தொட்டீங்க. அதுதான் அது.